அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் கிளப் அப்படிங்கிற ஆப்பை பசங்க கிட்ட ஒரு மாதிரியும் பொண்ணுங்க கிட்ட வேற மாதிரியும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பையனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பொண்ணுங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதுவே நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க பெர் டேக்கு 6 hours ஒர்க் பண்றது மூலமா 27,000 42,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரொமோட் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே பையனா இருக்கட்டும் இல்ல பொண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அந்த தாட்டை அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. ஏன்னா நீங்க அப்படி ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே இங்க சொல்றது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஒரு பாயோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இந்த ஆப்பை ஓபன் பண்ணதுமே இவங்க நம்மளோட மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் இந்த ஆப்ல இருக்குது. நீங்க ஒரு பையனா இருந்து இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அப்ப இவங்க உங்ககிட்ட ஜெண்டர் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் வெரிஃபிகேஷன், கேவைசி வெரிஃபிகேஷன் எந்த ஒரு வெரிஃபிகேஷனையும் பண்ணாமலே டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிதான் நானுமே இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்பை ஓபன் பண்ணதுமே எனக்கு ஒரு பொண்ணோட நேம்ல இருந்து கால் வந்துச்சு. ஆப்பை ஓபன் பண்ணதுமேவா சரியான ஆப்பா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு இந்த காலை அட்டன் பண்ணோம் அப்படின்னா காசு கேக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களால காயினை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நீங்க அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு காயினோட வேல்யூ இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் பிக்சடான அமௌண்ட்டை சொல்லாம இந்த காயினோட வேல்யூ அடிக்கடி சேஞ்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்றதா இருந்துச்சுன்னா 99 ரூபாய்க்கு 241 காயினை கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால ஆடியோ கால் அண்ட் சேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு ஆடியோ கால்கான ஆப்ஷன் மட்டும் தான் காமிச்சது, சேட் ஆப்ஷன் காமிக்கவே இல்லை. அந்த ஆடியோ கால்கான ஆப்ஷன்லயுமே ஒரு நிமிஷத்துக்கு 11 காயினை சார்ஜ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி அது மூலமா உங்களுக்கு 241 காயினே கிடைச்சிருந்தாலும் அந்த காயினை யூஸ் பண்ணி இந்த ஆப்ல 20 நிமிஷம் பக்கம் தான் ஆடியோ கால் பேச முடியும். அதுக்கப்புறமா நீங்க செகண்ட் டைம் ரீசார்ஜ் பண்ண போறதா இருந்துச்சுன்னா அந்த 99 ரூபாய் ஆஃபரை தூக்கிடுவாங்க. அதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க 2 தடவை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை சேர்த்தாலே ஒரு மாசத்துக்கான ரீசார்ஜை ஜியோ ஆர் ஏர்டெல்ல பண்ணிக்க முடியும். இது மூலமா அன்லிமிட்டடா உங்களால பேசவும் முடியும். அன்லிமிட்டடா பேசலாம் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் ப்ரோ. ஆனா யாரு கூட பேசுறது? யாருமே இல்லாம தானே இந்த மாதிரியான ஒரு ஆப்பை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த ஆப் ஒர்த்து தானா, இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபைலும் ரியலான பீப்புள்ஸோடது தானா அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லயே நிறைய ப்ரொஃபைல்ஸை இவங்க உங்களுக்கு காமிப்பாங்க. என்னதான் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாத்துலயுமே மோஸ்டா கார்ட்டூன் அவதார் ஃபேஸை ப்ரொஃபைல் பிக்சரா செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருந்தாலும் ஒரு ரியல் ஃபேஸை பார்க்குறப்போ வரக்கூடிய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இந்த கார்ட்டூன் அவதார் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு வரல. இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா பொண்ணுங்களோட ப்ரைவேசினால இந்த மாதிரி தான் பண்ணியாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் ப்ரைவேசியை விட ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்போதான் நீங்கள் வியாபாரம் பார்க்க முடியும். ஒவ்வொரு ப்ரொஃபைல் பக்கத்துலையும் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சாம்பிள் வாய்ஸையும் அதுக்கு பக்கத்தில் ஆடியோ கால்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாமே ரியலான பீப்புள்ஸோட ப்ரொஃபைல் தானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை என்னால் ஷியராக சொல்ல முடியலங்க. ஆனால் எனக்கு இது எல்லாமே ஃபேக் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்னதான் இவங்க சாம்பிள் வாய்ஸை வேற மாதிரிலாம் கொடுத்துருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய பயோ செக்ஷன் எல்லாரோடதும் சிமிலராக தான் இருக்குது. ஒன்று வைப்ரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி இல்லைனா கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாகவே பொண்ணுங்க அவங்களோட ப்ரொஃபைல் பயோவை டிஃப்ரெண்டாக யோசிச்சு வைப்பாங்க. ஆனால் இந்த ஆப்பில் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே சிமிலராக இருக்குது. இது டிஃபால்ட்டாக இவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷனா, இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம லேடி கெட்டப் தான் போடணும். ஆனா இதுவே இந்த ப்ரொஃபைல்ஸ் மேல எனக்கு மிகப்பெரிய டவுட்டா வர வைக்குது. நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதுலயே மகா மட்டமான ஆப்னா எதுன்னு கேட்டீங்கன்னா அதை இதுதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆப்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுமே ஹோம் பேஜ், அப்புறம் ப்ரொஃபைல் எதையாச்சும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ், ரீசார்ஜ் பண்றதுக்கான வேலட் பேஜ், ஃபைனலா பேமெண்ட் பண்றதுக்கான பேமெண்ட் பேஜ். இதை தவிர்த்து எந்த ஒரு ஆப்ஷனையும் இவங்க கொடுக்கல. வேற என்ன ப்ரோ ஆப்ஷன் கொடுக்கணும்? வாய்ஸ் கால்கான ஆப் தானே இது, வேற என்ன ஆப்ஷன் இந்த ஆப்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்ட் தாங்க. சிம்பிளா உங்களை ரீசார்ஜ் பண்ண வச்சு பொண்ணுங்க கிட்ட பேச வச்சு அது மூலமா வியாபாரம் பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆப்பை நீட்டா டிசைன் பண்ணிருக்கான் இந்த மாமா பையா. இதுக்கப்புறமாவும் இந்த ஆப்பை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு நான் லேடி கெட்டப் தாங்க போடணும். சரி அதையும் பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கான ஆப்பான வாய்ஸ் கிளப் பார்ட்னர் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னோட ஜெண்டரை ஃபீமேல்னு சொல்லி லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு சில டம்மி ஆப் மாதிரி வெரிஃபிகேஷனே இல்லாம பொண்ணோட ப்ரொஃபைலை ஈஸியாலாம் கிரியேட் பண்ணிட முடியாது.
இந்த ஆப்ல உங்களுக்கு வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது, போட்டோ வெரிஃபிகேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் மேல கேவைசி வெரிஃபிகேஷனும் இருக்குது. இந்த எல்லா வெரிஃபிகேஷனையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு முன்னாலேயும் இந்த மாதிரி ஒரு அக்கா வந்து தெளிவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதனால நீங்க கன்ஃபியூஷனே இல்லாம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். பாரா, இத்தனை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாமே ரியலான பீப்புள்ஸோட ப்ரொஃபைலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஆப்பை இப்பவே ஓபன் பண்ணி பார்த்துலாம்னு சொல்லிட்டு யாரும் போயிடாதீங்க காய்ஸ். ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். ஒன்ஸ் நீங்க உங்களோட கேவைசி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட டீம் 48 ஹவர்ஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க கான்டாக்ட் பண்ணும்போது நீங்க நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஒரு ஆன்போர்டிங் மீட்டிங் இருக்கிறதாகவும் சொல்லி என்னமோ இது பெரிய கார்பரேட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க கால் பேசும்போது ஆப்போசிட்ல உங்க கூட பேசக்கூடிய அந்த மெயில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க எப்படி ஒரு கால்ல கனெக்டடா இருக்கும்போது உங்க கூட பேசக்கூடிய ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதையும் அவரால் பண்ண முடியும். அவர் அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை உங்களால கேஷாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஸ்பான்சர்ட் ஈவெண்ட் அப்புறம் பிரீமியம் கண்டென்ட் மூலமாகவும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் அசைன் பண்ணி அந்த மேனேஜர் மூலமா உங்களோட ஏர்னிங்கை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி கைட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னுமே ஒரு சில அடிஷனல் ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை மாசத்துக்கு 3 தடவை, அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவை உங்களால வித்ரா பண்ணிக்கவும் முடியும். என்னதான் இவங்க இத்தனை விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்போட பிரைவசி அப்புறம் சேஃப்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரைவசி பத்தி பார்த்தோம் அப்படின்னா நீங்க போட்டோ வெரிஃபிகேஷனுக்காக இவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய உங்களோட போட்டோவா இருக்கட்டும் இல்ல மற்ற டீடைல்ஸா இருக்கட்டும் எதையுமே நாங்க எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டோம். எங்க கிட்டே எங்களோட பார்ட்னர் கம்பெனிஸ்ட மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இதை எந்த யூசர்ஸ்க்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ல நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லார்ட்டையுமே மரியாதையா பேசி ஆகணும், வல்கராவோ இல்ல வெறுப்பை தூண்டுற மாதிரியோ பேசக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸை பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி உங்ககிட்ட யாராச்சும் வல்கராவோ இல்ல வெறுப்பை தூண்டுற மாதிரியோ பேசினாங்க அப்படின்னா அந்த யூசரை பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இவங்களுமே ஏஐ அப்புறம் ஹியூமன் ரிவ்யூவர்ஸ் மூலமா இந்த ஆப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு அட்வைஸையுமே கொடுத்துருக்காங்க. யாருமே எங்கேயுமே உங்களோட பர்சனல் டீடைல்ஸை ரிவீல் பண்ணாதீங்க. உங்களோட மொபைல் நம்பரா இருக்கட்டும் அட்ரஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க அப்படி ஷேர் பண்ணி அது மூலமா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும் இல்ல இவங்களோட வியாபாரம் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் 2 பேருக்குமே இந்த ஆப்ல நிறைய விதமான ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி பேன் ஆயிரும். அதனால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியும். ஆனா அதுக்கு நீங்க கேவைசி வெரிஃபிகேஷன் எல்லாம் கிராஸ் பண்ணி வரணும். இதை கிராஸ் பண்ண விடாமலே நிறைய பேரோட ப்ரொஃபைலை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா ரிவ்யூஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்க இந்த வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உள்ள போனாலுமே ஒரு நாளைக்கு மினிமம் 6 மணி நேரமாச்சும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க ஒர்க் அப்படிங்கிறது கால் தான் அப்படிங்கிறதுனால நீங்க கால் பேசியிருக்கக்கூடிய அந்த டைமை மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க இது எல்லாத்தையுமே கேட்டு அவங்க சொல்ற மாதிரி தெளிவா பண்ணா கூட ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் கம்மியா நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா 150 ரூபாயை பெனால்ட்டின்னு சொல்லி பிடிக்கிறதாகவும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை கேட்க போனா இவங்க அசைன் பண்ணியிருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் பிளாக் பண்ணிட்டு ஓடிறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை கிரியேட் பண்ண புண்ணியவானே, நீ இந்த ஆப்பை என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியோ அந்த பர்பஸை சொல்லி ப்ரொமோட் பண்ணு. அதை விட்டுட்டு நல்லா படிச்சு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட போய் இந்த மாதிரி போட்டோவை காய்ச்சி அவங்கள டைவர்ட் பண்ணாத. இந்த வேலையை இப்போயே விட்டுரு. ஏன்னா உன்னோட குடும்பத்தில் வேணா இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கலாம் இருக்கலாம். நீ அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு குடும்பமாக சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, நானுமே அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான், எனக்கு காசு வந்தால் போதும், நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி போனீங்கன்னா எம்மா அவன் பேசின மாதிரி காசே ஒழுங்கா தராமல் ஓடி போகிற எத்துவாளி போயம்மா, அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும். பசங்களா, இவன் பொண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ள ஃபுல்லாக அவனுங்க ஆளை வச்சு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பொண்ணு லாகின் பண்ணி 6 hours ஒர்க் பண்ணாலே 16,000 பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட் இந்த எத்துவாளி பையை கொடுப்பானா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன்.
இந்த மாதிரியான ஆப்ஸை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறதே ரொம்பவும் நல்லது. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நான் யார்கிட்டயாச்சும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, என்னால் சுற்றி இருக்கவங்க கூடலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கேம் விளாண்டு அதில் ஃப்ரெண்ட் ஆகி மேரேஜ் பண்ணுறவங்கலாம் இருக்கான். இன்ஸ்டா இருக்குது, ஸ்னாப் சாட் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? அப்படி தேவைதான்னு சொன்னீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. வரட்டா?